வணக்கம். குருக்ஷேத்திர போர்க்களத்தை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. அர்ஜுனன் அங்க நிக்கிறான், எக்தம் குழம்பி போய். அவனுக்கு முன்னாடி உறவினர்கள், குருக்கள்னு ஒரு பெரிய படையே நிக்குது. அவனால முடியல. கையில இருந்த காண்டீபம் நழுவி விழுது. அவனுக்கு மூச்சே நின்னு போற மாதிரி ஒரு உணர்வு. ஆனா அவனுக்கு பின்னாடி கிருஷ்ணர் ரொம்ப அமைதியா ஒரு சின்ன சிரிப்போட நிக்கிறார். ஆமா. இப்போ இந்த காட்சியை அப்படியே நம்மளோட வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு குருக்ஷேத்திர போர் நடந்துகிட்டே இருக்கு. நிச்சயமா. இன்ஸ்டாகிராம்ல போட்ட படத்துக்கு லைக்ஸ் வரலையேங்கிற சின்ன வருத்தத்துல இருந்தே ஆபீஸ்ல அடுத்த கட்டத்துக்கு போகணுமேங்கிற பெரிய அழுத்தம் வரைக்கும் ஏதோ ஒண்ணு நம்மள போட்டு நசுக்கிட்டே இருக்கு. சரிதான். அர்ஜுனனுக்கு தர்மம் தெரியும், ஆத்மா அழியாதுன்னு எல்லா அறிவும் இருந்தும் கூட அந்த நேரத்துல அது உதவல. அதுதான் பாயிண்ட். அதே மாதிரி தான் நமக்கும். பாசிட்டிவா இருக்கணும், கவலைப்படக்கூடாதுன்னு 1000 வீடியோ பார்த்தாலும் அந்த ஒரு நொடியில பயம் நம்மள ஆட்டி படைக்குது. அப்போ அர்ஜுனன் கேட்ட அதே கேள்விதான் நமக்கும் வருது. இந்த உலகம் மாயைன்னா அது ஏன் என்ன நிஜமாவே இவ்வளவு காயப்படுத்துது? இந்த கேள்வியோட தான் நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்களை நாம ஆழமா அலச போறோம். மிக அருமையான ஒப்பீடு. ஏன்னா அர்ஜுனனோட பிரச்சனை அறிவு சம்பந்தப்பட்டது இல்ல, அது உணர்வு சம்பந்தப்பட்டது. கிருஷ்ணர் அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம முதல்ல மாயைனா என்னன்னு புரிய வைக்கிறார். ஓகே. மாயைனா பொய் இல்ல, அது ஒரு கனவு மாதிரி. கனவா? ஆமா. நீங்க கனவுல இருக்கும்போது ஒரு சிங்கம் உங்களை துரத்துனா நீங்க நிஜமாவே பயப்படுவீங்க, ஓடுவீங்க, உங்களுக்கு வேர்க்கும் இல்லையா? ஆமா, படபடப்பா இருக்கும். அது கனவுனா அந்த நேரத்துல தெரியாதே. ஏன்னா உங்க விழிப்புணர்வு, அதாவது உங்களுடைய பிரக்ஞ அந்த கனவுக்குள்ள தன்னை முழுசா மறந்து அந்த கனவை உண்மையா நம்ப ஆரம்பிச்சிடுது. இதுதான் மாயையோட அடிப்படை. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. விழிப்புணர்வு தன்னை மறந்துடுதுன்னு சொல்றீங்க. அப்போ மாயக்குன்னு தனியா ஒரு சக்தி கிடையாதா? அது நம்ம கிட்ட இருந்து தான் சக்தியை எடுக்குதா? மிகச்சரியா புடிச்சிங்க. இதுதான் இந்த ஆதாரங்களோட மைய கருத்து. மாயைக்கென்று சொந்தமாக எந்த சக்தியும் கிடையாது. அது நம்மிடமிருந்து கடனாக பெற்ற விழிப்புணர்விலேயே வாழ்கிறது. ஓ. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இருட்டுக்குன்னு ஒரு சக்தி இருக்கா? இல்ல. எங்க வெளிச்சம் இல்லையோ அங்க இருட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி எங்க விழிப்புணர்வு இல்லையோ அங்க மாயை இருக்கு. அப்ப நாம தான் அதுக்கு பவர் கொடுத்துட்டு இருக்கோமா? இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி நடக்குது? எல்லா இடத்துலயும் நடக்குது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க. உங்க மேலதிகாரி உங்களை 4 பேர் முன்னாடி திட்டும் போது உங்களுக்கு ஒரு கோபம், அவமானம் வருது இல்லையா? ஆமா, பயங்கரமா வரும். அந்த நொடியில நான்ங்கிற உங்களோட உண்மையான உணர்வு நிலை போய், நான் ஒரு அவமானப்படுத்தப்பட்ட ஊழியன்ங்கிற அடையாளத்தோட உங்களை இணைச்சுக்கிறீங்க. அந்த அடையாளம், அந்த கதை தான் மாய. அதுக்கு சக்தி எங்க இருந்து கிடைக்குது? உங்க விழிப்புணர்வு அந்த கதைய நம்புறதுனால தான். அந்த நொடியில நீங்க மாயையா அனுபவிக்கல, நீங்களே மாயையா மாறிடுறீங்க. இது எனக்கு நம்ம லிங்க்டின் ஃபீட ஞாபகப்படுத்துது. எல்லாரும் ஹசல் கல்ச்சர், பர்சனல் பிராண்டிங்னு பேசி ஆமா, தங்களை ஒரு பெரிய ஆளா காட்டிக்க முயற்சி பண்றாங்க. நான் ஒரு சஃபல தொழில் முனைவோர், நான் ஒரு மார்க்கெட்டிங் குருன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. கரெக்ட். ஒருவேளை அந்த பிம்பத்துக்கு சின்னதா ஒரு அடிபட்டா கூட அவங்க உடைஞ்சு போயிடுறாங்க. அப்போ அவங்களோட விழிப்புணர்வு மொத்தம் அந்த டிஜிட்டல் பிம்பத்துக்கு கடனா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? நிச்சயமா. இதுதான் மாயையோட நவீன தந்திரம். மாய ஒருபோதும் கத்தி பேசாது. அப்படியா? அது காதுக்குள்ள ரொம்ப மென்மையா ரகசியம் பேசும். நீ இன்னும் பெட்டரா ஆகணும், அமைதிய தேடு, வெற்றியை அடையின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னும் வேடிக்கை என்னன்னா, சில சமயம் ஆன்மீகமே மாயையோட ஒரு பெரிய மறைவேடமா மாறிடும். என்ன சொல்றீங்க? நான் ஞானம் அடையணும் அப்படிங்கிற தீவிரமான தேடல் கூட நான் ஒரு ஆன்மீக சாதகன்ங்கிற இன்னொரு அடையாளத்தை உருவாக்கி நம்மள அதுக்குள்ள சிக்க வச்சிடும். இதுதான் நாம ஏன் எப்பவும் பிஸியா இருக்கோங்கிற கேள்விக்கு பதிலா இருக்குமோ? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியல. போன் நோண்டுறோம், இல்ல டிவி பாக்குறோம், இல்ல எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஆதாரங்கள் ஒரு வரி இருக்கு, அதை என்ன புரட்டி போட்டுடுச்சு. என்னது? நீங்கள் அறியாமையில் இருப்பதற்கு காரணம் நீங்கள் முட்டாளாக இருப்பதில் அல்ல, மாறாக நீங்கள் ஏதாவது ஒன்றை சாதிப்பதிலும் அடைவதிலும் தவிர்ப்பதிலும் மிகவும் பிஸியாக இருப்பதால்தான். உண்மை. இந்த பிஸியாக இருப்பது ஒரு தப்பித்தல் உத்தி. எதிலிருந்து தப்பிக்கிறோம்? வெறுமையிலிருந்து. காலையில கண்முழிச்சதும் நம்ம பிரக்ஞ முழுசா விழிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பெயர், நம்ம வேலை, நேத்து நடந்த பிரச்சனை, நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைன்னு ஒரு அடையாள கூட்டம் நம்ம மனசுக்குள்ள புகுந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்குது. ஆமா ஆமா, எழுந்திரிச்ச உடனே போனதான் தேடுறோம். இந்த ஆக்கிரமிப்பு தான் மாய.
அந்த அடையாளங்கள் தான் நம்மள ஓட வைக்குது. நாம சும்மா இருந்தா இந்த அடையாளங்கள் கரைஞ்சிடுமோங்கிற பயத்துல தான் நம்ம ஓடிட்டே இருக்கோம். அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? மாயைய எதிர்த்து சண்டை போடணுமா இல்ல அதுல இருந்து தப்பிச்சு ஓடணுமா? அதுதான் நாம செய்யற பெரிய தப்புன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஓ, நீங்க மாயை எதிர்த்து போராட ஆரம்பிச்ச நிமிஷமே நீங்க அதுக்கு இன்னும் அதிக சக்தி கொடுக்கறீங்க. புரியலையே. நான் கோபப்படக்கூடாதுன்னு நீங்க எவ்வளவு தீவிரமா முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு கோபம் உங்க மனசுல பெருசா தெரியும். நான் மாயையிலிருந்து விடுபடணும்னு ரொம்ப மும்முரமா ஒரு சீரியஸான வேலையா அதை அணுகும்போதுதான் மாயையோட பிடி இன்னும் அதிகமாகுது. அட கடவுளே, அப்போ என்னதான் பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாதா? கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எந்த ஒரு டெக்னிக்கும் சொல்லிக் கொடுக்கல, எந்த மந்திரமும் சொல்லல. அவர் சும்மா ஒரு கண்ணாடிய மட்டும் காட்டுறார். கண்ணாடியேயா? ஆமா, பார்னு சொல்றார். உனக்குள்ள இந்த எண்ணங்கள் எப்படி தானா வருதுன்னு கவனி. இந்த உணர்ச்சிகள் எப்படி வந்துட்டு போகுதுன்னு பாரு. இந்த மொத்த நாடகத்திலயும் நீ எங்க இருக்கன்னு கேக்குறார். சண்டை போடாம வெறுமனே கவனிக்க ஆரம்பிக்கும்போது நாம் அந்த நாடகத்துல ஒரு கதாபாத்திரம் இல்ல, அந்த நாடகத்தோட பார்வையாளருங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அந்த பார்வை தான் விடுதலை. இருங்க, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஞானம் அடையறதுன்னா நிறைய விஷயங்களை கத்துக்கிறது இல்ல, ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற குப்பையை நீக்கிறது தான் சொல்றீங்களா? அதேதான். நாம எல்லோரும் அறிவை சேர்க்க ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனா நீங்க கழிக்க சொல்றீங்க. இது நாம யோசிக்கிற முறைக்கே தலைகீழா இருக்கே. ஆமா, விழிப்புணர்வுங்கிறது ஒரு கூட்டல் கணக்கு இல்ல, அது ஒரு கழித்தல் கணக்கு. குறைவான சத்தம், குறைவான அடையாளம், அதிக இடைவெளி. இதுதான் விடுதலை. இந்த ஆதாரங்கள்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. இருட்டுல ஒரு கயிற்ற பார்த்துட்டு நீங்க பாம்புன்னு நினைச்சு பயப்படுறீங்க. ஆமா, நெஞ்சு படபடக்குது, உடம்பெல்லாம் வேர்க்குது. அப்போ ஒருத்தர் வந்து லைட் போடுறார். அது பாம்பில்ல, கயிறுன்னு தெரிஞ்சதும் என்ன நடக்குது? பயம் போயிடும். அந்த பாம்பு ஓடி போகுதா? இல்ல, அது அங்க முதல்லயே இல்லையே. சரியா சொன்னீங்க. அது அங்க முதல்ல இருந்தே இல்ல, அது உங்க மனசுல உருவான ஒரு தோற்றம். வாவ், இந்த உதாரணம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்போ நாம சமூக வலைதளங்கள்ல தேடுற அந்த அங்கீகாரம், அந்த வெளி உலக ஒப்புதல் எல்லாம் அந்த பாம்பு மாதிரி தான். அது உண்மையானது மாதிரி தெரியுது, நம்மள பயமுறுத்துது, சந்தோஷப்படுத்துது. ஆனா உண்மையான சுயத்தை பற்றிய விழிப்புணர்வுங்கிற வெளிச்சம் வரும்போது அந்த அங்கீகாரம் ஏன் தேவையற்றதாகுதுன்னா, அது ஒருபோதும் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கலங்கிறது புரியுது. அது வெறும் ஒரு தோற்றம்தான். ஆமா, மிகச்சரி. இதுதான் அறிவுக்கும் விழிப்புணர்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுது. அர்ஜுனன் கிட்ட அறிவு இருந்தது. ஆமா, தர்மம் பத்தியெல்லாம் தெரியும். ஆனா அறிவு மனசுல சேகரிக்கப்படுது. மாயையும் அதே மனசுல தான் வாழுது. அறிவு இன்னும் நிறைய தகவல்களை சேர்க்கும். ஆனா விழிப்புணர்வு தேவையில்லாத அடையாளங்களை, நம்பிக்கைகளை கரைச்சிடும். ஓ, அதனாலதான் அறிவு பதில்களை தரும், ஆனா விழிப்புணர்வு கேள்விகளையே இல்லாம ஆக்கிடும். அப்போ கிருஷ்ணர் சொல்ற பற்றுதல் இல்லாம செயல்படுங்கிறதோட உண்மையான அர்த்தம் இதுதானா? ஆமாம், பற்றுதல்ங்கிறது ஒரு ஒழுக்க பிரச்சனை இல்ல. இந்த ஆதாரங்களின்படி பற்றுதல் என்பது மறைக்கப்பட்ட விழிப்புணர்வின்மையே. மறைக்கப்பட்ட விழிப்புணர்வின்மையா? ஆமாம், நாம ஒரு விஷயத்து மேல இது என்னுடையதுன்னு உரிமை கொண்டாடும் போதுதான் துன்பம் ஆரம்பிக்குது. ஏன் வேலை, ஏன் புகழ், ஏன் கருத்து, இந்த ஏங்கிற வார்த்தை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனா அதே விஷயத்த அது வந்துட்டு போறத ஒரு சாட்சியா பார்க்கும்போது துன்பம் தானா கரைஞ்சிடுது. சரி, இப்போ நாம விழிச்சிட்டோன்னு வச்சுப்போம். அப்புறம் என்ன நடக்கும்? இந்த உலகம் மறைஞ்சிருமா? நாம எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடணுமா? இல்லவே இல்ல. அதுதான் இல்ல இருக்கிற ஆச்சரியம். அப்போ கிருஷ்ணரோட இறுதி பரிசு சுதந்திரம் மட்டுமில்ல, அது ஒரு பொறுப்பு. நாம இந்த உலக சிறையில சிக்கல, நாம இதுல தூங்கிட்டு இருக்கோம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் விழிப்பதே. வேற எதுவும் தேவையில்ல, தப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ மாயை முடியவே முடியாதா? மாய முடியறதில்ல, ஆனா விழிப்புணர்வின்மை முடியுது. உலகம் அப்படியே தான் இருக்கும், போர்க்களம் அப்படியே தான் இருக்கும். ஆனா அத பாக்குறவன் மாறிடுவானா? ஆமா, அத பாக்குற கனவு காண்பவன் விழிச்சுக்கிறான். இதுக்கப்புறமும் வலி வரலாம், ஆனா அந்த வலியால வர்ற வேதனை இருக்காது. நீங்க ஒரு வேலைய செய்வீங்க, ஆனா நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம் இருக்காது. இது ஒரு விளையாட்டு மாதிரி மாறிடும். இத முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருந்தா சொல்லுங்க. இந்த ஆதாரங்கள்ல வர்ற தூசி படிஞ்ச கண்ணாடி உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கும். சொல்லுங்க. ஒரு கண்ணாடியில ரொம்ப தூசியா இருந்தா உங்க முகம் சரியா தெரியாது. அதுக்காக கண்ணாடி தன்னோட பிரதிபலிக்கிற தன்மையை இழந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. அந்த தன்மை அதுக்குள்ள எப்பவும் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு துணியை எடுத்து அந்த தூசியை துடைக்கிறது மட்டும்தான். ஓ, அப்போ நம்மளோட உண்மையான தன்மை அந்த கண்ணாடி மாதிரி, மாயங்கிறது அந்த தூசி.
விழிப்புணர்வுங்கிறது அந்த துணி. நாம புதுசா எதையும் உருவாக்க தேவையில்லை. ஏற்கனவே நாம யாருங்கிறது உணர மட்டும் செஞ்சா போதும். சரியா சொன்னீங்க. மாயைங்கிறது வெளியே இருக்கிற எதிரி இல்ல, அது உள்ள இருக்கிற மறதி. இந்த உரையாடல் ரொம்ப ஆழமா இருந்தது. அப்போ இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. நீங்க அடுத்த முறை உங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தை உருட்டும் போதோ, இல்ல ஒரு வேலையில ரொம்ப பிஸியா உணரும் போதோ, இல்ல எதிர்காலத்தை பத்தின கவலையில மூழ்கும் போதோ, ஒரே ஒரு கணம் நிறுத்துங்க. நிறுத்திட்டு உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க, இந்த உணர்ச்சிக்கு, இந்த செயலுக்கு சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிற என்னோட விழிப்புணர்வை நான் எங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? நான் கனவுல சிக்கி இருக்கேனா, இல்ல விழிப்போட இந்த விளையாட்டை பார்த்துக்கிட்டு